எனக்கு எதுவும் தெரியாது. இவன் தான் ராக்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவன் கிட்ட கேளுங்க போங்க. சார் 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 பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன் சார். அப்படியா? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேளா? அப்ப இந்த கொப்பரஞ்சட்டி 5 லட்சம் ரூபா பணம் இதுக்கெல்லாம் வரலையா? அறிவு கேட்டவன். மரியாதையா அந்த பணப்பெட்டியோட சரண்டர் ஆயிடு. ஏன்னா நீ எஸ்கேப் ஆக முடியாது. இந்த பில்டிங்கை சுத்தி போலீஸ்காரங்க ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. அப்ப ராகவ் உன்கிட்ட 15 லட்சம் ரூபா கொடுத்ததா சொன்னா? 15 லட்சமா? ஹே, இப்பதான் 10 lakhs நான் ஃப்ளஷ் பண்ண பாத்ரூம்ல. அடி பாவி, என்னடி சொல்ற? பணத்தை ஃப்ளஷ் பண்ணிட்டியா? ஒரு நல்ல பிளம்பர் தெரியுமா உனக்கு? பிளம்பரா? எதுக்கு? இந்த பாத்ரூம் அடைச்சிருக்கு. பாத்ரூம் அடைச்சிக்கிட்டு இருக்கா? ஒருத்தகிட்ட ஆக்சுவலா நான் ஏமாந்துட்டேன். ஏமாத்திட்டானா? யார் அது? யூ போங்கோ. நான் சொன்னது ஏமாந்தது நான் இல்ல. நான் கட்ட அந்த 5 லட்சம் பணம். என்னது? 5 லட்சம் ரூபா பணம் போச்சா? வலிப்பு வந்தா கையில இரும்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் கொடுத்தேன். இரும்பு கொடுக்கணும்னு சொல்லுவா, இப்படி வெங்காயத்தை கொடுக்கணும்னு சொல்லுவா. போடா ராக்ஸ், ஜோக் அடிக்காத. வெங்காயத்துல தான் இரும்பு சத்து இருக்குன்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. அங்க யாரும் இல்ல போல இருக்கு. வெளியே போயிருப்பாங்க. நீங்க இப்ப போயிட்டு அப்புறமா வாங்க. இல்லையே, பிளாட் உள்ள ஜல் ஜல்னு சலங்க சத்தம் கேக்குது. யர்து, உனக்கு இந்த நேரத்துல சாதனை அவசியமா? சார், ஒண்ணு இல்ல சார். அந்த ஃபிளாட்ல சல் 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 சலக் 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 ஒரு மோகினி பிசாசு இருக்கிறதா பேசிக்கிறாங்க சார். மோகினி பிசாசா? மிஸ்டர் ராகவனுக்கு மோகினி பிசாசு என்ன வேணும்? அத்தை, கிளம்புங்க சார், எனக்கு வேற வேலை இருக்கு. மேடம், ஒரே ஒரு கேள்வி. ராகவன் இங்க எத்தனை நாள் தங்கி இருந்தாரு? அது அது வந்து அது வந்து என்னம்மா வந்து போய் சப்பாத்தி சப்பாத்தி தான், பிரெட் தான், பட்டர் தான். ஹாய் போங்கோ, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? நம்ம ராகவன் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்டான், அதான் போய் பிரெட் வாங்கிட்டு வரேன். போடா வெண்ண. ஐ மீன் பட்டர், பிரெட் பட்டர் ஜாம், ராக்ஸ் இன்னைக்கு ஜாம், பிரெட் பட்டர் ஜாம். ராகவன் இந்த வீட்ல தான் இருக்காரு. அந்த வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னியா மணி? சார், என்ன விடுங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது. இவன் தான் ராக்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவன் கிட்ட கேளுங்க போங்க. சார் 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 எங்க அவரு? டேய் ராகவா, என்னடா? உன்னை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்கடா. ஐயோ, என்னது? போலீஸா? நீங்க தானே சி ராகவன்? அபிவாதி ஆங்கில சாம்பிரி என்ன சொல்றாரு இவரு? அவர் பேரை சொல்றாரு. இவ்வளவு பெரிய பேர் சி ராகவன்ங்கிறது நீங்க தானே? ஆமா. உங்க பேர்ல ஒரு என்கொயரி இருக்கு. நீங்க எந்த பேங்க்ல வேலை பாக்குறீங்க? ஐயோ போச்சுடா, நேரா இப்படி வீட்டுக்கே வந்துட்டாரே. இப்ப நான் என்ன வாக்கு பண்றது? என்ன பேங்க்? கோப்பரம் இல்ல ஜிஜி ஜிஜி பேங்க் சார். வேலை பாக்குற இடம் தானே கேட்டேன். இதுல என்ன குழப்பம்? குழப்பம் இல்லை, எல்லாம் அந்த வேலையினாலதான். பேங்க்ல பொறுப்பான வேலையா? கேஷியர் மாதிரியா? கேஷியர் தான், ஆனா பொறுப்பானது இல்ல. ஐயோ, நீச்சத்தை சும்மா ரெண்டா சார், நீங்க கேளுங்க. உங்க சொந்த ஊர் எது? அது அது உங்க சொந்த ஊர் எதுன்னு கேட்டேன். அது அது அவன் பிறந்தது பாலக்காடு, வளர்ந்தது பாண்டிச்சேரி, போக போறது 1 2 3 4 வேலூர். சார், நான் பாண்டிச்சேரியிலாக்கு இருந்தேன். இப்ப வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்கேன். இவெல்லாம் என்னோட ரூம்மேட் சார். இதை எப்ப எடுத்தீங்க? ஐயோ, நானாயிட்டு எடுக்கல சார். மேகி ஆக்க எடுக்க சொன்னா, அவன் ஏதோ ஸ்டால் போடணும்னு சொன்னா, அந்த ட்ரேட் ஃபேர்ல. அதான் சார். அது எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? அடுத்த மாசம் ட்ரேட் ஃபேர்ல எனக்கு டியூட்டின்னு. அவன் நல்லாவே ஜோசியம் பாப்பான் சார். மிஸ்டர் ராகவன், நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். ஐயோ, ஸ்டேஷனுக்கா? சார், நேரம் வந்து அவன் எங்க வேணா வருவான் சார். சரி, இந்த போட்டோ எப்ப எடுத்தீங்க? ரீசன்ட் போட்டோ தானே? அப்பாடி, நீங்க போட்டோ கேட்டேலா? நான் ஏதோ பணத்தை பத்தி கேட்டேன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன் சார். போட்டோ எதுக்கு ஸ்டேஷன்ல ஒட்டி வைக்கவா? உங்களுக்கு தொடையில மச்சான் வடு எதுனா இருக்கா? தெரியாது சார், நன்னா தெரியுது. நீங்க எங்க வரையல்னு. வலது தொடையில சங்கு மாதிரி ஒரு மச்சம் இருந்ததுன்னா
ஜெயிலுக்கு தான் போவான்னு சின்ன வயசுல எனக்கு தெரியாதா என்ன? அது எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? பெரிய ஆள் சார் நீங்க. என் வலது தோல்ல மச்சா இருக்க விட்டு தான் நான் ஜெயில வேலை பாக்குறேன். அவசியம் நீங்க ஜெயிலுக்கு வரணும் சார். ஐயோ, என்ன அரெஸ்ட் பண்ண போறேளா? அது இருக்கட்டும். சரி, பேங்க் வேலையை விட்டு அமெரிக்கா போறீங்க? ஐயோ, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுதா? சார், இந்த ஒரே ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க சார், ப்ளீஸ். அது ஒண்ணும் இல்ல சார், இந்த எதிர் பிளாட்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் சார் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆமா சார், ராக்ஸ் ரொம்ப நல்ல பையன் சார், பாவம் சார். பணத்துக்காக தான் ரொம்ப பேர் கொலை செய்யறாங்க. ஆனா நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. என்ன சார் பண்றது? என்ன பண்றது? நேக்கு பேட் டைம், செட்டியாருக்கு குட் டைம். அதான். செட்டியாரா? அது யாரு? செட்டியார் ஃபேமிலி தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லையா? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன் சார். அப்படியா? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேளா? அப்ப இந்த கொப்பரம் செட்டி 5 லட்சம் ரூபா பணம் இதுக்கெல்லாம் வரலையா? அறிவு கிட்டவனே, என்ன உள்ள தெலுங்கு நீயே சொல்லுவ போல் இருக்க. ஐயோ. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன சொல்றாரு சார்? அவர் தில்வாலே துனியா லே ஜாயங்கன்னு சொல்லிட்டு இருக்கார். பாய் சாப் ஹம் चलेगा ठीक है? என்னடா இது சப்புன்னு போயிடுச்சு. நான் அவர் வந்து உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டி தலைகீழ தொங்க விட்டு இந்த ஜென்டில்மேன் ஸ்டைல்ல எலியெல்லாம் தூக்கி உன் மூஞ்சில போடுவாருன்னு நினைச்சேன். போங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம். பொண்ணு உள்ள யாரு? நீங்க யாரு? உங்களுக்கு யார் வேணும்? நான் தான் போலீஸ். அந்த பையன் ராகவனை போட்ட போடல எல்லா உண்மையும் கக்கிட்டான். அட பாவி ராக்ஸ், எல்லாத்தையும் உளறிட்டியா? ஐயோ, நான் மாட்டினேன். பணம் கேட்ட மேகி பொண்ணு, பணம் எடுத்த ராகவன், இதுக்கெல்லாம் உடந்து இறந்த போங்கன்ற பூங்கோதை. இவங்க 3 பேரையும் இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லி மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. Oh my god, எல்லாம் அந்த ராக்ஸால தான். அவன் தான் போய் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஐடியா கொடுத்தது எல்லாமே இந்த மேகி தான். ஆனா மேகியும் பாவம் தான். அவன் என்ன பண்ணுவா? அவளுக்கு ஐடியா கொடுத்தது சாம் தான். நீ பெரிய டிசைனர் ஆகணும், ஸ்டால வை, அப்படி இப்படின்னு ஐடியா கொடுத்தான். ஆமா, இந்த 3 பேர் பண்ண தப்புக்கு நான் எதுக்கு மாட்டணும்? பூங்கோதை பேரை பாரு, பூக்கடை பூக்காரி மாதிரி. உள்ள என்ன பண்ற? மரியாதையா அந்த பணப்பெட்டியோட சரண்டர் ஆயிடு. ஏன்னா நீ எஸ்கேப் ஆக முடியாது. இந்த பில்டிங்கை சுத்தி போலீஸ்காரங்க ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. Oh my god, இந்த இக்கட்ல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன் இப்போ? I have to use my legal brain. Okay. பூங்கோதை, நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா நீயா கதவை திறக்கறியா இல்ல நான் கதவை உடைச்சிட்டு வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணட்டுமா? Oh no. என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு இங்க இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ் அந்த பணப்பெட்டி தான். அந்த பணம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் இந்த போலீஸ் என்ன துரத்தும். பேசாம இந்த பணமே இல்லாத மாதிரி நான் பண்ணிட்டேனா? எஸ், ஐ காட் இட். இப்பதான் கத்தி தொண்டை வறண்டு போய் டீ குடிக்க போயிருக்கார். You mean lemon tea? போங்க, கொஞ்சமாவது சீரியஸ்னஸோட பேசு. அவரு உன்னை அரெஸ்ட் பண்ணனும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. யார் அரெஸ்ட் பண்ணுவா? நான் யாருன்னு நினைச்சேன்? வருங்கால கிரிமினல் லாயர். சட்டத்தை அப்படியே புட்டு வைப்பேன். ஆமா, அது எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுற? நாளைக்கு வந்து போலீஸ் உன் வீட்டை சர்ச் பண்ணி பணம் இருந்ததுன்னு வெச்சுக்கோ, மாட்டிடுவ. ஆமாமா. பணம் இருந்தா தானே. அப்ப ராகவ் உன்கிட்ட 15 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொன்னா? 15 லட்சமா? ஹே, இப்பதான் 10 lakhs நான் ஃப்ளஷ் பண்ண பாத்ரூம்ல. பாத்ரூம்ல போய் நீ ஏன் பணத்தை என்னன? ஹலோ, நான் சொன்னத சரியா புரிஞ்சுக்கோ. நான் பாத்ரூம்ல நோட்டெல்லாம் எண்ணல, நோட்டை ஃப்ளஷ் பண்ணேன். அடி பாவி, என்னடி சொல்ற? பணத்தை ஃப்ளஷ் பண்ணிட்டியா? ஆமா, இப்பதான் அந்த போலீஸ்காரன் வந்தான். ராகவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு சொன்னான். சரி, இந்த பணம் நம்ம கையில இருந்ததை நம்ம மாட்டுவோன்னு எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணிட்டேன்.
ஃப்ளஷ் பண்ணி அடி படுபாவி. அறிவில்ல உனக்கு, அறிவு கிட்ட முண்டோம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. 1 ரூபாயா 2 ரூபாயா 15 லட்சம் ரூபா எல்லாமே வீணா போச்சு. உன் மூளையை கொண்டு போய் மியூசியத்துல தான் வைக்கணும். இவ்வளவு நாள் பழகுறமே, என் வாய்ஸ் உன்னால கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு நாள் போலீஸ்கார மாதிரி பேசுனது நான். ராகவனை தேடி போலீஸ் வந்தது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போச்சு, எல்லாம் போச்சு, நாசமா போச்சு. அது ஒண்ணும் கொப்பரப்பட்டி மேட்டர்லாம் கிடையாது. போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. 1 ரூபாயா 2 ரூபாயா 15 லட்சம் ரூபா எல்லாத்தையும் ஃபிளஷ் பண்ணிட்டு அடி. அறிவு இருக்கா உனக்கு? ஏய், என்ன 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 அறிவு கிட்ட முண்டோன்ற? எல்லாம் ஒன்னால தான். உன்னை யாரோ குரல் மாத்தி பேச சொன்னாங்க? பொடி அறிவு கிட்ட முண்டோம். டேய் ராகவா, ராக்ஸ். ஏய், பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன தப்பு சொல்ற நீ? நானா தப்பண்ண? 15 லட்சம் ரூபா ஃபிளஷ் பண்ணி அடி. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு கிட்ட முண்டோம். ஒண்ணு சீ பொடி படா. 10 லட்சம் யாருக்குமே இல்லாம போயிடுச்சு. போச்சுடா, எல்லாம் போச்சு. எல்லா பணத்தையும் பொங்க ஃபிளஷ் பண்ணிட்டாடா. பணம் தண்ணியா செலவு பண்றது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி டாய்லெட் தண்ணியா செலவானது இப்பதான்டா முதல் தடவையா கேள்விப்படுறேன். 1 ரூபாயா 2 ரூபாயா 10 லட்சம் ரூபா போச்சு. 10 லட்சமா? 5 லட்சம்டா. எதுக்காக 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கிறாய்? இல்லடா, பொங்கோ பெட்டியில 10 லட்சம் ரூபா தான் இருந்ததுன்னு சொன்னா. அதை வேற எடுத்து பிரிச்சு பார்த்துட்டு எண்ணி பார்த்துட்டு ஒன்னொன்னா ஃபிளஷ் பண்ணலாம். ரொம்ப முக்கியம் இப்போ. ஃபிளஷ் பண்றச்சே கூட எண்ணி பார்த்து ஃபிளஷ் பண்ணிருக்கா. பணத்தை எண்ணி பார்க்க வேண்டாம்டா. டாய்லெட்ல அந்த பணம் போய் அடைச்சுக்குமே, அதையாவது எண்ணி பார்த்துட்டான்ல. அதை விடுறா. 10 லட்சம் 5 லட்சம்டா. வாழ்நாள்ல நான் அவ்வளவு காசை நான் பார்த்ததே இல்லடா. இப்படி பண்ணிட்டாலே பாவி, படுபாவி, சண்டாளி, கிராதகி. என்ன ராக்ஸ், 15 லட்சம் ரூபாயை ஃபிளஷ் பண்ணிருக்காளே, எவ்வளவு தண்ணி செலவாயிருக்கும். சாம், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னவாக்கு பேசிட்டு இருக்காய்? என்ன பாரு, அடுத்த வேளை சொத்துக்கே வழியில உட்காந்துருக்கேன். சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன். 15 லட்சம் ரூபா எடுத்து டாய்லெட்ல போட்டா, அதுல இருந்து ஒரே ஒரு கட்டு எடுத்து என் பாக்கெட்ல போட்டா எப்படி இருந்திருக்கும்? டாய்லெட்டை விடவா என் பாக்கெட் மட்டும்? ஆமா, ரெண்டும் நாத்த முடிச்ச இடம் தானடா. எங்க ஃபிளஷ் பண்ண என்ன இருந்தாலும் ஏன் கதி இப்படி ஆயிருக்க வேண்டாம். எல்லாம் நீ பேப்பர் படிச்சதுனால தான்டா. நான் இப்படி ஓட்டாண்டியா உட்காந்துட்டு இருக்கேன். இனிமே நீ பேப்பர் படிப்பியா? அதை மைட்டு போய் காமிப்பியா? பேப்பர் படிப்பியா? நீ பேப்பர் படிப்பியா? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை யாவும் மாறவில்லை, உப்ளி மாறிவிட்டான். என்ன போங்கோ, உங்க பிளாட்டுக்கு காலையிலே போலீஸ் வந்தது, ஏதாவது கொலை கேஸா? ஒரு மர்டர் கேஸ். என்ன ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டேன். இல்லையே, ஏதோ அரெஸ்ட் கிரெஸ்ட் அப்படின்னு சத்தம் கேட்டது. ஏய், நீ எதுக்கு வந்த விஷயத்த சொல்லு. அதை ஏன் கேக்குற? கிருஷ்ணா என்ன போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிடுச்சு. நேத்து தான் 1 லாரி தண்ணிய சம்புல விட்டோம், இன்னைக்கு சுத்தமா காலி. அதான் செக் வால்வ செக் பண்ணிட்டு வர சொல்லுச்சு. அதுக்கு நீ ஏன் பக்குனாகிற? என்ன கேட்டா? செலவச்சவங்கள போய் கேளு. பணத்தோட அருமை உனக்கு என்ன தெரியும்? 1 லாரி தண்ணி 450 ரூபாய். பணத்தோட அருமையை பத்தி என்கிட்ட பேசுறியா? 10 lakhs 10 லட்சத்தையே கேஷுவலா நினைச்சவனா? அம்மாடி, உனக்கு பணம் துச்சமா இருக்கலாமா? மிச்சம் பிடிக்கிற என் மாமாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? உன்கிட்ட பேசுற முடியல, நான் இல்ல இப்போ. நீ இல்லனா பரவாயில்ல. மேகி எங்க? அவளை பத்தி உனக்கு என்ன ஆக்குற? ச்சே, முதல்ல இந்த கிருஷ்ணா காட்டேஜை காலி பண்ணணும். நிம்மதியே இல்ல. மறந்துட்டேன். ஒரு நல்ல பிளம்பர் தெரியுமா உனக்கு? பிளம்பரா? எதுக்கு? இந்த பாத்ரூம் அடைச்சிருக்கு. பாத்ரூம் அடைச்சிக்கிட்டு இருக்கா? சம்புல தண்ணி காலி, பாத்ரூம் அடைச்சிட்டு இருக்கு. கிருஷ்ணா, நேரமே சரியில்லையாப்பா. ஏய், அந்த குக்கும்பர் இங்க வச்சுட்டு போ. கீழே சாண்ட்விச் போட்டுட்டு இருக்கேன், வெள்ளரிக்காய் மட்டும்தான் பேலன்ஸ். போங்கோ, தேங்க்யூ வெரி மச். அல்பம். ஹலோ பொங்கோ, ஹாய் மேகி. நான்தான். ஏய், எங்க சொல்லாம போயிட்ட நீ? நான் ஸ்டாலுக்கு பணம் கட்ட
போயிருந்தேன். ஸ்டாலுக்கு பணம் கட்டுறியா? ஆமா. ஹலோ, ஆ. உனக்கு எங்க இருந்துமா 5 lakhs? அந்த பெட்டில இருந்து தான் 5 lakhs ஹே, எடுத்தேன். என்னோட பெட்டில இருந்து 5 லட்சம் எடுத்தியா நீ? ஹே, அது ராக்ஸோட மணியா? ஓ மை காட், உனக்கு எப்படி புரிய வைப்ப? ஏய், அதுல விடு. நீ எங்க இருக்க இப்ப? நீ என்ன பண்ற? நான் டிசைனர் மீட்டிங்ல என்னது? இருக்கேயா? டிசைனர் மீட்டிங்கா? ஆ. மை ஃபுட். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? என்னாச்சு? பாவம் அந்த ராக்ஸ். அந்த 10 lakhs எல்லாத்தையும் நான் ஃப்ளஷ் பண்ணிட்டேன். எல்லாமே போச்சு. ஆமா, அட்லீஸ்ட் நீ ஒரு 5 lakhs எடுத்துட்டு போனியே. சம்திங் காட் சேவ்ட் யார். அதுல விடு. நீ இப்ப எப்ப வர? எனக்கு லேட் ஆகும்யா. ஆமா. ஓகே நீ வெயிட் பண்ணாத. ஓகே ஓகே ஓகே. சரி. பை. முடிவா என்ன சொல்ற? மொத்தமா பைப் மாத்தணுமா? ஆமாங்க, பைப் ஃபுல்லா பேப்பர் அடைச்சிருக்கு, ஒரே நாத்தம். இந்த விஷயத்தை என் மாமா கேட்டான்னு வச்சுக்கோ. ஹா அப்படின்னு வாய பொளந்தாரு, கப்படிக்கும். இத பாருங்க, பைப்பை மாத்திட்டு ஃபுல்லா செட் பண்ணணும். இதான் ஃபாரின் ரேஞ்சில் இங்க ஆளுல குடி வச்சா இது மாதிரி தான். சரி, அதை விடு. இப்போ மொத்தமா எவ்வளவு செலவாகும்? வேற பைப்பை மாத்தி புதுசா பக்காவா செட் பண்ணி கொடுத்துறேன். ஒரு 18,000 ரூபா ஆகும். ஆமா, நீ என்ன கிருஷ்ணா காலேஜுக்கு பைப் மாத்த போறியா இல்ல சிட்டிக்கே மாத்த போறியா? இவ்வளவு பணம் கேக்குற? வேலையை பார்த்துட்டு காசு கொடுங்க. என் வேலையை பார்த்தா நீங்களே மூக்கு மேல விரல வைப்பீங்க. யோ, நாங்க மூக்கு மேல விரல வைக்க கூடாது, அதனாலதான் உன வேலையே செய்ய சொல்றோம். யோ, ஏதாவது குறைச்சிக்கியா? ஹே உப்ளி, நான் சொன்ன மாதிரி அந்த டாய்லெட்ல சரியாயிடுமா? பேப்பர் எதுக்கு வாங்குறீங்க? ஆ? படிக்க தானே. ஆமா. அதை விட்டுட்டு பாத்ரூம்ல போட்டுக்கிட்டேன். சரஸ்வதிமா. ஏய், சரஸ்வதி இல்ல, லக்ஷ்மின்னு சொல்லு. சரி, அதுல விடு. எனக்கு மேகி வரதுக்கு முன்னாடி அந்த டாய்லெட்ல சரி பண்ணும். அவ வந்த பெரிய டார்ச்சரியா? ஆமா, இந்த ஆள் சொல்ற ரேட்டை கேட்டா என் மாமா டார்ச்சர் ஆயிடுவான். சார், என் மாமா கிட்ட சொல்லி ஏதாவது போட்டு தர சொல்றேன். முதல்ல அந்த பைப்ல இருக்கிற பேப்பர்லாம் எடுக்க சொல்லுங்க. என்னது? பைப்ல இருக்கிற பேப்பர்லாம் எடுக்க போறியா? போங்கோ, நீ கேள. நீயே போய் கேளு போ. நீ கேளு. அதான் நீ போய் கேளு சொல்றல. ஏய், என்னவாக்கு இது? மேடையில போய் பேச போறேன். மைக் டெஸ்டிங் 1 2 3, மைக் டெஸ்டிங் 1 2 3 சொல்லிட்டு இருக்கிறதுக்கு யாராவது போய் கேளுங்கோலேண்டா. சரி, ம், நானே கேக்குறேன். ம். மேகி, அது வந்து அது ராக்ஸ் போகோ. அது வந்து அதான் வந்துட்டியே, சொல்லு. அது வந்து ஏய் மேகி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் கேட்டியா? உன் திறமையை பத்தி எனக்கு தெரியாதா? 5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டால போட்டு 15 லட்சம் ஆயிட்டு திருப்பி வரும்னு சொன்னியே. ஆமா ராக்ஸ், பட் என்னது இட்டது பட்டானா வாட்டன்ட்டு? ஏய் ராக்ஸ், சுமாரு. ஏய் மேகி, உன்னை பத்தி தெரியாதா? நீதான் யூஎஸ்ல இருந்து வந்த பொண்ணு. ஃபேஷன் டிசைனிங் படிச்ச பொண்ணு. டிஸ்கோ டான்ஸ் ஆட தெரிஞ்ச பொண்ணு. இப்போ எனக்கு 30 லட்சம் கொடுக்கற பொண்ணு. ராக்ஸ் 30 லட்சம் இல்ல ராக்ஸ். ஏய் பரவாயில்ல மேகி, நீ சம்பாதிச்ச காசு 1-2 ரூபா குறைச்சு கொடுத்தா கூட தப்பில்லையே. அதானே. தப்பா? அது இல்ல ராக்ஸ், தப்பு என்கிட்ட இல்ல. ஒருத்தகிட்ட ஆக்சுவலா நான் ஏமாந்துட்டேன். ஏமாத்திட்டானா? யார் அது? ஐயோ போங்கோ, நான் சொன்னது ஏமாந்தது நான் இல்ல. நான் கட்ட அந்த 5 லட்சம் பணம். என்னது 5 லட்சம் ரூபா பணம் போச்சா? ராக்ஸ், அர்த்து, போங்கோ. ஆக்சுவலா அந்த 5 லட்சம் ரூபாவை நான் ஏற்கனவே கட்டிட்டேன்ல. அதுக்காக நான் என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக அந்த ஸ்டாலோட ஆர்கனைசர் கிட்ட நான் கேட்கலான்னு போயிருந்தேன். அந்த ஆபீசர் ரொம்ப டீசென்ட்டானவர். நீ தானே மரகதவள்ளி அலைஸ் மேகி அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாலுக்கு ஆக்சுவலா 4 லட்சம் ரூபாய் கட்டணுமா. அதனால மீதி 50,000 என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு. எனக்கு அதை வாங்கின உடனே எவ்வளவு ஆச்சரியமா போச்சு தெரியுமா? நான் உடனே அவர்கிட்ட ஒரு சின்ன டவுட் இருக்கு, கேட்கட்டுமா சார் அப்படின்னு கேட்டேன். இந்த காலத்துல கூட இப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா சார் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டேன். அதுக்கு வந்து அவரு, இந்த மாதிரி உலகத்துல 100ல ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் பூகம்பம் வந்தா கூட இந்த உலகம் தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அப்புறம் நான் வந்து இப்ப போய் ஸ்பாட்டுக்கு போய் ஸ்டால் வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வரேம்மா, நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே சார், நான் வந்து ஸ்பாட்டுக்கு வரணும்னா எப்படி வரணும் சார் அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே, நீ எங்கேயும் வர வேண்டாமா, நீ இங்கேயே உட்காந்துரு, கம்பெனி கார் வந்து உன்னை அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு இம்மீடியட்டா ஸ்டாப் பிளாக்ல டிசப்பேர் ஆயிட்டாரு. அதே ஸ்டாப் பிளாக்ல இன்னொரு அப்பியர் ஆயிட்டு எங்க அந்த ஃப்ராட், எங்க அந்த ஃப்ராட்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. நான் உடனே ஹலோ ஹலோ, இது பக்கா ஜென்டில்மேனோட ஆபீஸ், நீங்க யார ஃப்ராட்னு கேக்குறீங்கன்னு நான் கேட்டேன்.
இல்லம்மா, அவன் ஒரு பக்கா ஃப்ராடு. இதே இடத்துல 8 மாசமா தங்கி இருந்து எனக்கு வாடகையே கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் இப்பதான் அவன் ஒரு பக்கா ஃப்ராடுனே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாரு. அவன் வாடகையே கொடுத்தது இல்லையா. அந்த இடத்துல நான் வந்து அங்க இருந்ததுனால என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் பணம் இருந்ததா, அதுல 40,000 ரூபாய் எடுத்துட்டு அவன் போயிட்டான். அப்புறம் சார், நான் ஒரு சின்ன டவுட் கேக்கட்டுமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் அந்த ஆளுகிட்ட 4 லட்சம் ரூபாயை கொடுத்தேன். இப்ப அந்த 4 லட்சம் ரூபாய் என்ன சார் ஆச்சுன்னு கேட்டதுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அதே ஸ்டாப் பிளாக்ல டிசேபியர் ஆயிட்டா. ஐயோ ராக்ஸ், ஐயோ ராக்ஸ், ராக்ஸ் என்னாச்சு? பார்த்தா தெரியலையா? வலிப்பு வந்து இழுத்துட்டு இருக்கேன். வலிப்பா ஐயோ, அப்போ அந்த இரும்பு சாவி, ஏய் இரும்பு கொண்டடா. வலிப்பு வந்த காரணத்தினால் ராக்ஸுக்கு இரும்பு தேவை. Be serious. போய் இரும்பு தடுப்போ. Revolution, new sensation, your voice in a killer bodies. Revolution, new trend revolution, yeah, killer bodies. Confusion, wanna grab one pure solution. Gonna make you feel in your comfort. These chilly guys, killer bodies. என்னவா இது? வெங்காயம். நீதான் வெங்காயம்னு பாக்குறவா எல்லாருக்கும் தெரியுமே. இதை ஏன்டா இப்ப என் கையில கொடுத்துருக்க? வலிப்பு வந்தா கையில இரும்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் கொடுத்தேன். இரும்பு கொடுக்கணும்னு சொல்லுவா, இப்படி வெங்காயத்தை கொடுக்கணும்னு சொல்லுவா. போடா ராக்ஸ், ஜோக் அடிக்காத. வெங்காயத்துல தான் இரும்பு சத்து இருக்குன்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏய், ஐயோ, ஏன்டா இப்படி இடவு கொட்டுறேல்? வெந்த புண்ணுல வெங்காயத்தை பாய்ச்சறேளே. Hey, you're wrong, Rax. வெந்த புண்ல வெங்காயத்தை பாய்ச்ச மாட்டாங்க, வேலை தான் பாய்ச்சுவாங்க. ஐயோ, இது எல்லாத்தையும் நீ கரெக்டா சொல்லு. சரி மேகி, 50,000ல 40,000 வாடகை கொடுத்துட்டேன். மீதி அந்த 10,000 ரூபாயில நான் வந்து என்னோட ட்ரெயின் ஃபேர், பிரேக்ஃபாஸ்ட், போர்டிங், லாட்ஜிங், அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேன். அப்புறம் நான் ஃபேஷியல் கூட பண்ணேன். ஏய், அந்த நேரத்துல கூட உனக்கு ஃபேஷியல் பண்ண மனசு வந்ததா? அது இல்ல போங்கோ. அட இடவிடத்தவங்களா, மேகி இப்போ எவ்வளவு ரூபா தான் மிச்சம் இருக்கு சொல்லே மேகி. என்கிட்ட இப்போ 5,000. நீ கொண்டு போன 5 லட்சத்துல 5,000 rupees தான் பேலன்ஸா? ஐயோ, எப்படி போங்க இதெல்லாம்? யார்கிட்ட கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்க? எல்லாம் என்னோட ஆஸ்தான குரு. யார் அந்த சொட்டத்தலைனா? ஏய், ஹே, அவன் என்ன டாக்டரா இல்ல லாயரா? அவர் டாக்டர் பாதி, லாயர் பாதி. அப்படின்னா டாயர். அதான் டாக்டர் பாதி டா, லாயர் பாதி எர். ஐயோ, டாயர். ஏண்டா இது நியாயமா? இது தர்மமா? இது அடுக்குமா? இது வேற எங்கேயா நடக்குமா? இங்க ஒருத்த குத்துயிரும் குளையருமா இழுத்துட்டு இருக்கான். உங்களுக்கு எப்படிடா ஜோக் அடிக்க மனசு வருது? ஹே ராக்ஸ், கவலைப்படாத. 5,000 ரூபாய் இருக்குல்ல, இதுல ராகினியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆமாண்டா ராக்ஸ், பொங்க சொல்ற மாதிரி 5,000லே மேனேஜ் பண்ணிடலாம். ஐயோ, கிழிஞ்சது லம்பாடி லுங்கி.